வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கும் உக்கோட்டை பழனியப்பன் பேசுகிறேன். அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்தலில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ சமீபத்தில் நீட்டு தேர்வு முடிவுகள் வந்தது. அதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மருத்துவத்துறையில் சேர்ந்து மகத்தான சாதனை படைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது, வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் துணைத் தேர்வு மூலம் எழுதி திரும்பவும் வெற்றி பெற்று கல்லூரியில் சேரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது தோல்வி என்பது, வெற்றி தோல்வி என்பது நடக்கக்கூடிய சாதாரணமாக சகஜம்தான். அதால் தோல்வி அடைந்தவர்கள் கூட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. தோல்வி அடைந்தவர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். சமீபத்தில் சோகோ ஸ்டார்ட் அப் லோப் நிறுவனத்தில் ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்க குப்புலட்சுமி, அவங்க சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அன்று நான் கணிதத்தில் ஃபைல், இன்றைக்கு நான் சோகோ நிறுவனத்தில் தலைமை பதவியில் இருக்கிறேன். அதாவது தோல்வி என்பது நிரந்தரமான தீர்வு கிடையாது. தோல்வி என்பது தற்காலிகமானது. அதனால் மாணவர்கள் எந்த விதமான தூய்மை அடைய வேண்டாம். ஒவ்வொரு மாணவர்கிட்டும் ஒரு திறமை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதால் எந்த மாணவர்களும் திறமை இல்லை என்று யாரும் சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது. அதனால் வெற்றி தோல்வி என்பது நிரந்தரம் கிடையாது. அதனால் மாணவர்கள் தயக்கம் இல்லாமல் அடுத்த துணைத் தேர்வை எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலையில் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், அதாவது தமிழ்நாடு ஃப்ரீ ஸ்கில் ட்ரைனிங் ஃபார் யூத்துன்னு சொல்லுவாங்க, உறைவிட பயிற்சி, அதாவது பொறியியல் சார்ந்து 44 விதமான பயிற்சிகளும், பொறியியல் சாராத 20 வகையான படிப்புகளும், மொத்தம் 64 வகையான பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க. இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் சேர்றதுக்கு நீங்கள் படிக்கலாம். அதில் 8ஆம் வகுப்பு படித்தவங்க, 10ஆம் வகுப்பு படித்தவங்க, 12ஆம் வகுப்பு படித்தவங்க, டிப்ளமா படித்தவங்க எல்லாரும் படிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த கட்டணமும் கிடையாது, இலவசமாக செய்கிறாங்க. அதே மாணவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்றால் அரசு நிறையா, அதாவது இன்றைக்கி ஐஐடியில் பார்த்தீங்கன்னா, ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ்லேருந்து, ட்ரோன்லேருந்து, கிட்டத்தட்ட சிஎன்சி மெஷினிஸ்ட்லேருந்து எல்லா விதமான பயிற்சியும் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் படிப்பை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுடைய விருப்பத்திற்கு விடுங்கள். அவன் விருப்பத்துக்கு படிக்கட்டும். பெற்றோர்களாகி நீங்கள் தயவு செய்து நீங்கள் தலையிடாதீங்க. அதை தலையிடுறது தப்பு இல்லை, ஆலோசனை வேணால் கூறலாம். அவனுடைய விருப்பத்தை கேட்டு அவனுக்கு சரியாக வழிகாட்டினால் அவன் சாதனை பண்ணுவான். அதுதான் முக்கியமானது. அதாவது பிள்ளைகள் படிக்கிற பொழுது அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, சகோதரர் சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்க என்பதற்காக சேரக்கூடாது. அவனுடைய பையனுடைய விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்தீங்கன்னா அவன் பெரிய சாதனையாளராக வருவான். அதாவது இன்றைக்கு உள்ள சூழலில் பார்த்தீங்கன்னா மதிப்பெண் என்பது ஒரு வாழ்க்கையை தீர்மானித்து விடாது. அதாவது பெற்றோர்கள் தலையிடாமல் இருந்து அவங்க சரியாக வழிகாட்டினால் அவங்க சாதனையாளராக மாறுவார்கள் என்பது நிச்சயம். அதாவது இன்றைக்கு மதிப்பெண் குறைவினால் தாய் தற்கொலை மிக கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. அதாவது அப்பா அம்மா இருவரும் டாக்டர் படிச்சிருக்காங்க. அந்த பையன் +2 மார்க் குறைஞ்சி வாங்கியிருக்கான். அந்த அம்மாவுக்கும் பையனுக்கும் வாக்குவாதம் நடக்குது. ஏன்டா மார்க் குறைவாக வாங்கினான்னு. அவங்க என்ன கனவு பண்ணுறாங்க, மார்க் அதிகமாக வாங்கி டாக்டர் படித்து அவங்க தொழிலுக்கு துணையாக இருக்குன்னு அவங்க ஆசைப்படுறாங்க. பையனுடைய கனவுகளையும் அவங்க கேட்கல. பையன் என்ன செய்ய போகிறான், ஏன் செய்ய போகிறான்னு கேட்குறோம்ல. மதிப்பெண் குறைஞ்சி விட்டதும் அவங்களுக்குள்ள சண்டை, பையனுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்தது. அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் பையன் சாப்பிடாத கூட இருந்திருக்கான். ஒரு நாள் என்ன செஞ்சுருக்காங்க, சண்டையோடு எல்லோரும் படுக்க போயிருக்காங்க. மத்தியானத்துக்கு காலையில் எழுந்து பார்க்கும்போது அவங்க அம்மாவை காணோம். அந்த பையனோட அம்மா பின்னால் பார்க்கும்போது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. மிக கஷ்டமாக இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மதிப்பெண் ஒரு வாழ்க்கையை தீர்மானிப்பதே கிடையாது. குறைச்சலாக மார்க் வாங்கினவங்க பூரா சராசரி மாணவர்கள் தான் இன்றைக்கி சாதனை படைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை மார்க்கை பற்றியே பார்க்க வேணாம். அவன் என்ன படிச்சிருக்கானோ, என்ன விருப்பப்படுறானோ அதை நீங்கள் சேர்த்து விடுங்க. தயவுசெய்து அவன் விஷயத்தில் அவன் விருப்பத்துக்கு விட்டு விடுங்கள். ஏனென்று கேட்டால், நீங்கள் சம்பளம் வாங்குவதற்கு வழி சொல்கிறீர்கள், உங்கள் பையன் பேக்கேஜ் வாங்குவதற்கு வழியை தேடுகிறான். சம்பளம் முக்கியமா, பேக்கேஜ் முக்கியமா என்பதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அதாவது இப்போ 30 வயசில் தெரிஞ்ச விவரம் இன்றைக்கி 12 வயசில் தெரிஞ்சுட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குற அளவுக்கு பிள்ளைகள்லாம் இப்போ கிடையாது. அதில் பிள்ளைகளுடைய மாற்றங்கள் எவ்வளவோ அவனுடைய சிந்தனைகளே வேறு மாதிரியாக இருக்குது. ஏன்னா
இன்றைக்கு வந்து படிப்பு விஷயத்தில் பையன் முடிவு எடுக்கிறதில்ல, பெரும்பாலான பெற்றோர்கள் தான் முடிவு எடுக்கிறாங்க. அதாவது ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த தெரிஞ்ச இடம். அந்த பாப்பா வெளியே வரும்போது என்னம்மா என்ன சரி என்ன படித்து முடிச்சிக்கன்னு கேட்டேன். அந்த பாப்பா சொன்ன பதில், என்னுடைய ஆசை, எங்கள் அப்பாவுடைய ஆசைக்கு நான் பிடெக் படிச்சுட்டேன், என்னுடைய ஆசைக்கு சிஏ சேர போகிறேன்னு சொன்னான். எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க. அதாவது வந்து அந்த பொண்ணுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கி சிஏ படிப்பதற்கு 10ஆம் வகுப்பில் பாஸ் பண்ணிவிட்டு பதிவு பண்ணிவிட்டு 12ஆவதுல நுழைவுத் தேர்வு எழுதி டேரெக்டாக சிஏ போகலாம். இப்போ சிஏ படிப்பதற்கு டிகிரி தேவையில்லை. அந்த பிள்ளைகளுக்கு தெரிகிறது, அவங்க அப்பாவுக்கு தெரியல. இன்றைக்கி பிஇ படித்தாச்சு, 4 வருஷம் படித்து முடித்தாச்சு. அவங்க பொண்ணு விருப்பத்துக்கு பிடெக் படித்தாச்சு. அவங்க அப்பா விருப்பத்துக்கு பொண்ணுடைய விருப்பத்துக்கு இப்போ சிஏ படிக்க போகிறான். காலங்கள் எவ்வளோ காலங்கள் வேஸ்ட்டு. இன்னும் 5 வருஷம் படிக்கணும், 10 ஆண்டுகள் ஆகிடும். 4 ஆண்டு பிஇ படிக்கிறதுக்கு இப்போ திரும்ப சிஏ படிக்கணும், அதுக்கு 4-5 ஆண்டு ஆகும். அவளுடைய அவள் என்ன நினச்சிருக்கா, அவள் டைரெக்டாக படிக்கிறதுக்கு இப்போ 92% எந்த மாணவிகளும் சிஏ படிப்பதற்கு 10ஆம் வகுப்புலேயே ஆரம்பிச்சிடுறாங்க. 10ஆம் வகுப்பில் பதிவு பண்ணி 12ஆம் வகுப்பில் சிபிடி நுழைவுத் தேர்வு எழுதிட்டு டைரெக்டாக போயிடுறாங்க. அதில் மாணவர்கள் கொஞ்சம் விவரமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு உள்ள சூழ்நிலை வந்து நல்ல விவரத்தோடு இருக்காங்க. அவங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தான் இப்பொழுது தற்காலிகமாக ஆனலை. ஏன்னா மாணவருடைய கனவு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. மாணவருடைய கனவு உயர்ந்த இடத்துல இருக்காங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் முதலிடத்தில் பெற்ற பெண்மணி, முதலிடம் பெற்ற மாணவி எம்எஸ் ஓவியாஞ்சலி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600க்கு 599 மார்க் வாங்கியிருக்கா. லாங்குவேஜில் மட்டும்தான் ஒரே ஒரு மார்க் குறைச்ச, மீதி எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கியிருக்கா. அவள் என்ன சொல்கிறா பாருங்கள், அவருடைய மெச்சூரிட்டியை பாருங்கள். இன்றைக்கி மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க என்பதற்கு ஒரு உதாரணம் தான் அந்த மாணவி. அதாவது கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு படிக்கணும், மெமரி பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், டீப்பாக படிக்கணும். மாணவருடைய எப்படி இன்றைய காலத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. அவருடைய லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உலக வங்கிக்கு போகணும், ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போகணும். எவ்வளோ உயர்ந்த எண்ணங்கள் பாருங்கள். தமிழனின் மூளை தரணியை ஆளுகிறது என்பதற்கு இதுதான் உதாரணம். அதாவது இது வரைக்கும் எந்த மாணவர்களும் ரிசர்வ் பேங்க்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், உலக வங்கிக்கு போகிறேன்னு சொன்னதே கிடையாது. அதாவது இன்றைக்கி மாணவருடைய சிந்தனைகளை பார்க்குற பொழுது நம்முடைய பிள்ளைகள், ஏன்னா உலகத்தில் பாருங்கள் அறிவார்ந்த பிள்ளைகள் என்று கேட்டால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகள் தான். அதனால் வந்து அவனுடைய வழியில் அவன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறானோ அவனுடைய எண்ணங்கள்லாம் உயர்ந்த எண்ணங்கள். யாருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் வராது. அதனால் அவனுடைய விருப்பத்தை கொடுங்க, நிச்சயமாக அவன் படித்து நல்ல இடத்துக்கு வர முடியும் என்று உறுதி கொள்கிறேன். அடுத்தது வந்து இன்றைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்வன் திட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து பிள்ளைகள், தமிழ் வழியில் படிக்கிற பிள்ளைகள், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இப்பொழுது ஐஐடிக்கு சர்வசாதாரணமாக சேர்க்கிறார்கள். ஐஐடி என்பது உலகத்தில் கடினமான தேர்வில் யூபிஎஸ்சி நடத்துகிற சிவில் சர்வீஸு. ஐஏஎம் வந்து உலகத்தில் கடினமான தேர்வு. அந்த தேர்வுகளை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக படித்து பாஸ் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விருதுநகர் பக்கத்தில் படந்தால் என்ற ஒரு கிராமம், அரசு பள்ளி மாணவி தான், ஏழ்மையான பொண்ணு தான். அவளுடைய கனவு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஆசை. அவளுக்கு வந்து ஐஐடியில் மும்பையில் இடம் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய சாதனை. பிள்ளைகள்லாம் இப்போ வந்து அந்த நான்முகம் திட்டத்தில் அடுத்து ராஜேஷ்னு ஒரு பொண்ணு சேலத்தில் ஒரு கருமந்துறை என்ற மலைவாழ் மக்கள் வாழ்கிற இடம் தான். அவருடைய கனவு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட சயின்டிஸ்ட் ஆகணும். வீட்டில் வந்து மன்னன் இடங்களை படிக்கிறார். அரசு பள்ளியில் அந்த உண்டு உறைவிட பள்ளி தான் அரசு நடத்துறதுல தான் சேர்ந்து பயிற்சி பெற்றிருக்கா. வழிகாட்டினால் பிள்ளைகள் சாதனை பண்ண தயாராக இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் படித்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் இது ஐஐடியில் பிடெக் ஜாயின் பண்ணிருக்கா, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராக. அதாவது நம்ம பிள்ளைகள் வழிகாட்டினா எங்கே வேணாலும் சேருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகளுடைய நிலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐஐடிங்கிறது கனவு, கிராமத்தில் ஒரு கனவாக தான் இருந்தது. அந்த கனவு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் இப்போ காஞ்சிபுரத்தில் மணி சர்மாங்கிற பையன் கூட நம்ம ஐஐடியில் தான் கிடச்சிருக்கு. நேவல் ஆர்கிடெக்சர், ஓசியன் இன்ஜினியரிங். நிறைய பிள்ளைகள் இப்போது வந்து நிறைய ஐஐடிக்கு போகிறாங்க, என்ஐடிக்கு போகிறாங்க. மிகப்பெரிய இடத்துக்கு அந்த மாதிரி இடத்துலாம் நம்ம பிள்ளைகள் படிப்பதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், உங்கள் கனவை காட்டிலும் பெற்றோர்களை நீங்கள் உங்கள் கனவுப்படி நீங்கள் விரும்பாதீங்க. பிள்ளைகள் என்ன கனவு காணுதோ அதற்கு நீங்கள் விருப்பப்பட்டு அதுக்கு சரியாக வழிகாட்டுங்க. அந்த பிள்ளை பெரிய சாதனையாளராக வரும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி படிப்பை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தது தாழ்ந்தது என்று கிடையாதுங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. படிப்புன்னா இதுதான் உயர்ந்தது, இதுதான் தாழ்ந்தது என்று பார்க்கவே வேண்டாம். அதாவது
ஒரே ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரிங்க, அன்று பாலிடெக்னிக்கில் படித்து ஒரு டெக்னீஷியனாக நுழைந்து இன்றைக்கு இஸ்ரோவுடைய தலைவராக, விண்வெளி செயலாளராக, விண்வெளித்துறை ஆணையராக இன்றைக்கு இருக்கக்கூடிய வி நாராயண் என்பவர் பாலிடெக்னிக் படிச்சுட்டு டெக்னீஷியனாக நுழைந்தார். அப்புறம் பிறகு வந்து பிடெக் படித்தார், எம்டெக் படித்தார், பிஹெச்டி படித்தார் என்பது வேறு. ஆரம்பத்தில் படித்தது அவர் பாலிடெக்னிக் படித்து தான் டெக்னீஷியனாக நுழைந்தார். அதாவது மாணவர்கள் வந்து படிக்க தயாராக இருக்கிறார். அவங்க இப்போ சூழ்நிலை படிக்க முடியல, இருந்தாலும் அவங்களுடைய கனவு நிறைவேறுவதற்கு எப்படியெல்லாம் இஸ்ரோவோட தலைவராக வர்றது என்பது மிகப்பெரிய பதவியில் ஈஸியாக சுலமாக வர முடியுது. அதில் வந்து எல்லாரும் அந்த எண்ணத்துக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க விருப்பத்தை விட்டுடுங்க, அவங்க நிச்சயமாக சாதனையாக மாறுவாங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிற பாருங்க, +2 படிக்கும்போது தந்தையை இழக்கிறார், தந்தை இறந்து போகிறார். அந்த பையன் +2வோடு இருக்கார். அந்த இறந்த உடனே அப்பா வந்து விஓவருக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். இது இறந்து போனதும் கருணை மனு கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸ் நடந்திருக்கிறார். நடந்து எந்த பிரயோசனமும் இல்லை. பார்த்தார், அவரும் நடந்து பார்த்தாரு. ஒரே ஒரு வைராக்கியம் வச்சார். +2 தான் படித்தார். அவருடைய கனவு ஏதாவது சாதிக்கணுங்கிற வெளி வந்தது. பிஏவில் ஹிஸ்ட்ரி தொலைதூர கல்வியில் பயின்றார். தொலைதூர கல்வியில் பயின்றுட்டு கிட்டத்தட்ட டிஎன்பிசி எழுதினார். டிஎன்பிசி எழுதி 4th குரூப் பாஸ் பண்ணார். அவருக்கு அதுலேயும் இன்னும் அடுத்தடுத்த கட்டம் போடும் பார்த்தாரு. அடுத்து டிஎன்பிசி ஃபஸ்ட்டு குரூப் எழுதினார். அதில் முதல்ல ஒரு பணி கிடச்சிது. ரெண்டாவது என்ன செஞ்சார், டிஎஸ்பி பணி கிடச்சிது. அதில் பயிற்சியில் இருந்துக்கிட்டு அது அடுத்த கட்டம் போகணும்னு ஆசைப்பட்டார். இதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோமே, ஏன் நம்ம சிவில் சர்வீஸ் எழுதக்கூடாது என்ற ஒரு அந்த உணர்வு வந்தது. அடுத்த கட்டம் சிவில் சர்வீஸ் மெனக்கிட்டார். அதில் கிட்டத்தட்ட ஆல் இண்டியா ரேங்கில் 117வது இடமும், தமிழ்நாட்டில் 4ஆம் இடமும் பெற்று இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டில் சப் கலெக்டர், அடுத்தது இல்லம் தேடி கல்வி திட்டத்தினுடைய சிறப்பு அதிகாரி. இன்றைக்கு அவர் பணியாற்றக்கூடிய ஊர் கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆட்சியராக பணியாற்றுகிறார். அதாவது +2 படித்து விட்டு கல்லூரியில் போய் சேராத கரசல் தொலைதூர கல்வியில் பயின்று அவருடைய அவங்களுடைய இலக்கு எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்குது, ஆசை இருக்குது, கனவு இருக்குது. அதை வந்து அடையணும்னா அதுக்கு சரியாக வழிகாட்டினா போதும், அவங்க வந்து சாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வந்து மாணவருடைய கனவுன்னு பார்த்தா, போன தடவை கனவு டாக்டருக்கு, இன்ஜினியரிங், அக்ரியை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கு வந்து மாணவருடைய கனவு பைலட் ஆகணும். அந்த பைலட்டை பற்றி பேசிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கி மாணவருடைய கனவு பைலட்டுங்கிற பொழுது உலக அளவில் 8 லட்சம் பேர் தேவைப்படுறாங்க. அதாவது இந்தியாவில் தான், நம்ம வெளிநாட்டில் 5% தான் பைலட்டாக இருக்கிறாங்க பெண்கள். நம்ம இந்தியாவில் மட்டும்தான் 15% பெண்கள் பைலட்டாக இருக்கிறாங்க. அதாவது பைலட் ஆகணும்னா என்ன வேணும்னு கேட்டால், உடல் முழுவதும் பரிசோதனை பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும். அதாவது கால் முதல் தலை வரை கால் வரைக்கும் கம்ப்ளீட்டாக உடல் பரிசோதனை பண்ணுவாங்க. அதுக்கு தயாராக இருக்கணும். அடுத்தது வந்து மன உறுதி இருக்கணும். செலவு கொஞ்சம் அதிகமாகணும். மொழிகள் தெரியணும். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, வெளிநாட்டு மொழிகளாக குறைஞ்சது ஒரு 2 மொழியாக தெரிஞ்சுக்கிறது. பைலட்டாக இருக்கிறவங்க அந்த மொழிகளை கற்றுக்கொள்வது நல்லது. அதற்கு சுலபமான வழின்னு கேட்டால் NTA என்று சொல்வார்கள், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. அதில் தேர்வு எழுதி போனால் செலவு இல்லாத படிக்கலாம். அதில் வந்து அந்த தேர்வில் நுழைவுத் தேர்வில் பாஸ் பண்ணோம். இல்லைன்னா இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய உடன் அகாடமி ரேபரேலியில் இருக்குது. அதில் வந்து மத்திய அரசினுடைய சிவில் ஏவியேஷனுடைய அமைச்சகத்தின் கீழ் தன்னாட்சி பெற்ற நிறுவனம். அதில் படிக்கணும்னு சொன்னால் அதுலேயும் நுழைவுத் தேர்வு தான் வச்சுருக்காங்க. 1 ஆண்டு பயிற்சி, 3 ஆண்டு ஏவியேஷன் அது படிக்கணும். அதில் பயிற்சி பெறணும்னா கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா செலவு பணம் கட்டணும். அதில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டாவே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். பேங்கில் லோன் கொடுத்துருவாங்க. ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு வந்து வேலைக்கு உத்தரவாதம். இன்றைக்கி வந்து ஏர்லைனில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து 8 லட்சம் 10 லட்சம் சம்பளம் தாங்க. அதெல்லாம் வந்து அதில் செலெக்ஷன் ஆகிட்டாவே எல்லா செலவும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு SPL ஸ்டூடெண்ட்ஸ் பைலட் லைசன்ஸு, ப்ரைவேட் லைசன்ஸு, ப்ரைவேட்டு பைலட் லைசன்ஸு, CPL கமர்ஷியல் லைசன்ஸு. அதாவது ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் லைசன்ஸுங்கிறது 20 மணி நேரம் பயிற்சி பெற்றால் போதும். அது தனியார்கிட்ட மட்டும் தான் வேலைக்கு போக முடியும். அதாவது தனியாக ஓட்டலாம். ப்ரைவேட்டில் போகணும்னா 60 மணி நேரம் பயிற்சி பெற்றால் ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. கமர்ஷியலாக பைலட் ஆகணும்னா 250 நேரம் பயிற்சி எடுக்கணும். அதை வந்து இந்த பைலட் பயிற்சியில் கூட நம்ம தமிழ்நாட்டில் ஜெயஸ்ரீ என்ற மாணவி நீலகிரியில் கோத்தகிரி நெடுகுலா குறுக்கத்தி என்ற கிராமத்தில் பிறந்த பொண்ணு தான். அவள் வந்து படுகர் சமூகத்தில் முதல் பெண்
விமானி அவங்க தான் இப்போ செலெக்ஷன் ஆகியிருக்காங்க. அதால் எல்லா துறைகளிலும் சாதிப்பதற்கு நம்ம பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள். எனவே பிள்ளைகளுடைய விருப்பத்தை விடுங்கள், அவங்க நிச்சயமாக சாதனை புரிவார்கள். அதில் பைலட் ஆகிறதுல நிறைய வாய்ப்புகள். ஏர் ஹோஸ்டஸ் இருக்குது, விமான பணிப்பெண் இருக்குது. அதில் ஃப்ளைட் பர்சர் என்பது விமான பணிப்பெண் மாதிரி ஆண்களுக்கானது ஃப்ளைட் பர்சர்னு சொல்லுவாங்க. கேபிள் குரூ இருக்குது, கோ பைலட் இருக்குது, ஏர்லைன் அசிஸ்டன்ட் இருக்குது, நிறைய பதவிகள் இருக்குது. நிறையா படிக்கலாம். அதெல்லாம் படித்து வெளியே வந்த உடனே வேலை படிப்பதற்கு மாணவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அரசும் இன்றைக்கு 4 முதல்வர் திட்டத்தில் ஐஏஎஸ் படிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகணும்னா நர்சிங் படிச்சுட்டு ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கணும்னா அதுக்கு இலவசமாக தராங்க. எல்லாத்துக்கும் இலவச பயிற்சி கொடுக்கிறார்கள். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுமாறு வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதை பணிவுரை கேட்டுக்கொண்டு அடுத்த முறை ஏரோநாட்டிக்கல், அடுத்தது மெரைன் இன்ஜினியர், அதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.